மாணவிகள் பாலியல் தொல்லை புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் கலாஷேத்ரா அறக்கட்டளை கொடும் பழிக்கு உள்ளாகியுள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கலாஷேத்ரா அறக்கட்டளை சொந்தமான கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி கண்ணன் தலைமையிலான விசாரணை குழுவில் அறக்கட்டளையினுடைய இயக்குனர் இடம்பெறக்கூடாது என்றும் மாணவிகளுடைய பிரதிநிதிகள் அதேபோல பெற்றோர் பிரதிநிதிகள் இடம்பெறும் வகையில் அந்த குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் கல்லூரி மாணவிகள் 7 பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கலாஷேத்ரா அறக்கட்டளை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம், போக்சோ சட்டம், பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் உள்ளிட்ட சட்ட விதிகளின் அடிப்படையில் பாலியல் தொல்லைகளை தடுப்பதற்கு விரிவான கொள்கை வகுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்றைக்கு இறுதி உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அனிதா சுமந்த் கலாஷேத்ராவுக்கு எதிரான பாலியல் தொல்லை புகார் விரும்பத்தகாதது என்று மட்டுமல்லாமல் கவலைக்குரியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் தலைமையிலான குழு அளித்த அறிக்கையை பார்க்கும்போது அது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிபதி கண்ணன் குழு அளித்த பரிந்துரைகளை அமல்படுத்துவதை உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் அறக்கட்டளைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் புகாருக்குள்ளான ஆசிரியரை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும், இந்த பாலியல் தொல்லை குறித்த மாணவிகளின் புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காத கலாஷேத்ராவுடைய அந்த செயல் என்பது அந்த கலாஷேத்ராவுக்கு ஒரு கொடும் பழியைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.